சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. சீமான்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ நேரம் பேசினாலும் நம்மளால் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும், போகிறதே தெரியாது. சிறந்த மேடை பேச்சாளர் அப்படின்னே அவர் சொல்லலாம். இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சீமான் அவர்கள் முன் வச்ச ஒரு கருத்து என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் தருவேன், எல்லா வேலையும் கவர்மெண்ட் ஜாப் ஆக்கிடுவேன், ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்குறது எல்லாத்தையும் நான் கவர்மெண்ட் வேலையை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடைமுறைக்கு சாத்தியமா? அது இப்போ இருக்க நடைமுறைக்கு சாத்தியமா? நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த பட்ஜெட்டில் 100% கிட்டத்தட்ட ஒரு காவாசிக்கு மேலே கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சம்பளமாக போகுது. இப்போ சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் நான் கவர்மெண்ட் வேலையாக மாற்றிடுவேன் அப்படின்னா 100% சம்பளத்துக்கு மட்டுமே நம்ம கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறிடும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் எதையுமே தெளிவாக விலக்கி சொல்ல மாட்டார். ஏன்னா பாசிபிள் இருந்தால் தானே அவர் தெளிவாக எல்லாத்தையும் விலக்கி சொல்லுவார். பாசிபிளே இல்லைங்கும் போது எப்படி சொல்ல முடியும்? யாராலுமே சொல்ல முடியாது. அடுத்து மக்கள் எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு நடிகனை போய் தலைவனை எப்படி ஆக்க முடியும், நடிகனை போய் எப்படி தலைவனை ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கும். அதே மாதிரி நடிப்பு அப்படிங்கிறது அது அவங்களோட ப்ரொஃபஷன், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க. அரசியலுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவரையும் ஆண்ட கட்சிகளை விட புதுசாக வந்தவங்க எவ்வளோ தூரம் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்க்கணும். அது எதையுமே பார்க்காம எதுக்குறோம் அப்படிங்கிற பேரில் சும்மா யாரும் எதுக்க முடியாதுல்ல. அடுத்து மற்ற எல்லா கட்சியும் சொல்கிற மாதிரியே தான் சீமானும், சிஎம் விஜய் அவர்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியல, இப்போ அமைச்சராக இருக்க கூட யாருமே தெரியல, ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாரு. இது எந்த அளவுக்கு போய் மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியிலே மேடையிலேயே ஒவ்வொருத்தராக வேட்பாளர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இது எல்லாமே பழைய நியூஸு. ஆனால் இப்போவும் அந்த நியூஸை பிடிச்சிட்டு தான் சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வீடியோவோட மெயின் டாப்பிக்காக திரள்நிதி மேடையிலே பேசிட்டார். திரள்நிதியை பற்றி பேசிட்டார். எல்லா சைடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சிக்கு அது ஏதாவது பெரிய ஆபத்தாக வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே வெளிப்படையாக பேசிட்டார். திரள்நிதியிலேருந்து டீ செலவு கூட எடுத்து செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் தம்பிகள் எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ நாளாக எவ்வளோ நிதி வசூல் பண்ணியிருக்காங்க, கட்சிக்கு எவ்வளோ தான் ஃபண்டு உண்மையாலுமே வருது, இதுவரை என்னென்ன செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ கட்சியோட நிதி இப்போ கட்சி நிதிங்கிறது எவ்வளோ தான் வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் முழுமையாக விலக்கி சீமான் அவர்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் தெரியப்படுத்தினார் அப்படின்னா அந்த கட்சி மேற்கொண்டு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 8% இப்போ 4க்கு போயாச்சு. அடுத்து 4 2ஆம் மாதத்துக்கு புதுசாக வேற வந்திருக்காங்க. சீமான் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, மக்கள் ஏன் அவரை தேர்ந்தெடுக்கலைன்னா ஒரு நிலையாகவே நின்று பேச மாட்டார். எந்த கட்சியை ஆரம்பத்தில் எதிர்க்க வந்தோம், கடைசி இப்போ 2026 எந்த கட்சியை ஃபுல் ஃபோக்கஸாக எதிர்த்தாங்க, இதுலேயே எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சு போயிடும். ஆனால் சீமான் அவர்கள் இப்போ கடைசியாக ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கிட்டார். சிஎம் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் இறந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருப்பாரு, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் வாங்கிட்டார். ஆக்சுவலாக சீமான்ட்டு நிறைய பேர் எல்லாமே இதுதான் எதிர்பார்த்தாங்க. சீமான் அவர்கள் தன்னுடைய தம்பிகளை வச்சு ஒரு லீகல் டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்ததும் இனிமேல் நடக்க போகிற எல்லா கரப்ஷனையும் அவர் வெளிக்கொண்டு வரணும். இது நம்மளுடைய சேனல் சார்பாகவும் சீமான் தம்பிகள் சார்பாகவும் சீமான் அவர்களிடம் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை.